வணக்கம் மக்களை, வெல்கம் பேக் டு அவர் சேனல் காவை எக்ஸ்ப்ளோரர். நான் உங்களோட காவை யூடியூபர் கபாலிடா. 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான் சொல்லு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து கிட்டத்தட்ட 2023 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுல நிறைய காம்ப்ளிகேஷன் எல்லாம் வந்து அந்த வீடியோலாம் நிறைய டைம் வீடியோ போட முடியாமலாம் ஆயிருக்கு. இல்ல பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ எதை பத்தி போட போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து டிராவல் ரிலேட்டடா போடுவோம், பிளஸ் வந்து விளாகிங் போடுவோம், வந்து ஃபுட்டு, இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட், காமெடி, இந்த மாதிரி எக்ஸெக்ட்ரா எல்லாத்தையுமே எல்லா யூடியூபரும் இது கண்ட இது ஒண்ணு அது ஒண்ணுன்னு எடுக்கிறத நம்ம எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு ஒரு பிளான்ல இருக்கும். அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து நீங்க தான் பண்ணணும். நம்மளோட சேனல் யாராவது புதுசா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த உங்களோட ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு வந்து இந்த வீடியோ பண்றது கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாதான் என்னாலையும் பண்ண முடியும். லாஸ்டா வந்து வீடியோ வந்து ஒரு 1 இயர் அப்போ 1 இயருக்கு முன்னாடி தான் அப்லோட் பண்ணோம். லாஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா இது அப்ப உங்களுக்கே தெரியும், 1 இயர் ஆச்சு. லாஸ்ட் பொங்கல் தைப்பொங்கலுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சில பர்சனல் ஒர்க்கு பிளஸ் வந்து நிறைய சொல்ல முடியாத இதெல்லாம் வந்து நம்மளால அதை வீடியோ கண்டினியூ பண்ண முடியல, சேனலை ரன் பண்ண முடியல. பட் இனிமே ஒரு டிசைட் பண்ணியிருக்கேன், வீடியோ வந்து கண்டினியூவா வீடியோ கொடுக்கலான்ற ஒரு மைண்ட் தாட்ல நான் வந்து மறுபடியும் உள்ள வந்திருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 4 வருஷமாவே நான் இதுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷமா நான் இந்த ஒரு சேனலை ஒரு யூடியூப் ஒரு சோசியல் மீடியால ஓரளவுக்கு நம்மளும் வரணும் அப்படின்றதுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இது 4வது வருஷம் எனக்கு. ஆனா நான் எந்த ஒரு இதுலயுமே பெருசா இது வந்தது கிடையாது. பட் இந்த வட்டம் இந்த 2026 நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல வந்திருக்கேன். உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டா எனக்கு பண்ணுங்க, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு பண்ணி விட்டுருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு RGB லைட் போயிட்டு இருக்கும். அந்த RGB லைட் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ஒட்டும் போது நான் வீடியோ எடுத்துட்டேன். நான் இன்னைக்கு அதை ஒட்டல, ஆல்ரெடி ஒட்டிட்டேன். அது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஒரு கியூரியாசிட்டி, ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்வ கோளாறு. அதனால ஆர்வ கோளாறு நான் சரி நம்ம வாங்கிட்டோம், கை துருத்துருன்னு இருக்கேன்னு ஒட்டி பார்ப்போமேனு ஒட்டி பார்த்தேன். ஓகே, ஓரளவுக்கு பெட்டரா நல்லா தான் இருக்கு. பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும். அதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம வீடியோ கண்டென்ட். ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன போட போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி சரி ஓகே நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம். ஓகே, நம்ம ஒரு வெளியில நின்று ஒரு மரத்தடியில இதுல நின்று வீடியோ போடுறதுக்கு நம்ம ஓனாவே ஒரு யூடியூப் ஸ்டுடியோ மாதிரி ஸ்டுடியோ செட்டப் பண்ணிடுவோமேன்றதுக்காண்டி ஒரு மைண்ட் செட் வந்து நான் அதை இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா நம்ம வந்து ஆல்ரெடி லைட் ஒட்டிட்டோம். லைட் ஒட்டினது போக பின்னாடி வந்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டிக்கர் வாங்கி வச்சாச்சு. அந்த ஸ்டிக்கரை வந்து இன்னைக்கு ஒட்டுறதுதான் வீடியோ பார்க்க போறீங்க. ஃபுல்லா பாருங்க, வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோ. மக்களை இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 2 சைடு டேப் ஆல்ரெடி வாங்கிட்டோம். அந்த இதுல பாதி 2 ஆர்டர் போட்டோம். 2 ஆர்டர் போட்டதுல 1 தான் இருக்கு, 1 ஃபுல்லாவே இருக்கு, 1 வந்து பாதி தான் இருக்கு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா நம்ம அந்த RGB லைட்டுக்கு வந்து பேக்ல ஒட்டுறதுக்கு நம்ம இதை வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். பிளஸ் வந்து இன்னொன்னு வந்து ஃபுல்லா இருக்கு. நம்ம வந்து இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த இதை வச்சுதான் நம்ம வந்து இன்னைக்கு பேக்ரவுண்ட்ல வந்து செட்டப் பண்ண போறோம். அது வந்து நம்ம இந்த பின்னாடி ஸ்டிக்கரை ஒட்டி அப்படியே அரேஞ்ச் பண்ண போறோம். பிளஸ் வந்து இன்னொரு இது இருக்கு, அதை இந்த கொண்டு வரேன் பாருங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம விராட் கோலி இந்த ஒரு ஸ்டிக்கருமே நம்ம ஆர்டர் போட்டு வச்சிருந்தோம். ஆல்ரெடி எல்லாமே ஆர்டர் போட்டு வச்சாச்சு. முன்கூட்டியே நம்ம வந்து இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதனால நம்ம வந்து முன்கூட்டியே பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ப்ரீ பிளான்டா பண்ணி வச்சாச்சு. நம்ம இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு தான் என்ன ஒட்டுறதுன்னு தெரியாம இருக்கேன். 2 ஸ்டிக்கர் இருக்கு இதே மாதிரி. இது ஒண்ணு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா அட்டிக் பாண்டியா ஒண்ணு இருக்கு. 2 ஸ்டிக்கருமே நம்ம ஒட்டணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதை ஒட்டின பிறகுதான் இதை ஒட்டுறதுக்கு எங்க ஒட்டணும்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். வாங்க அதை அப்படியே ஒட்டுறது எப்படின்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். வணக்கம் மக்களே, நம்ம இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டிக்கருக்கான எல்லாத்தையுமே ப்ராப்பரா முடிச்சாச்சு, ஒட்டி முடிச்சாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம கொண்டு போய் செவத்துல ஒட்டுறதுதான் வேலை. வேற என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, இந்த ஸ்டிக்கரை வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோன்ட்
குவிட் அப்படின்ற ரெண்டு வசனம் தான் வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா டிஓ, அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அது கியூட் அப்படின்னு இருக்கிறதுல டிஐ அப்படின்ற ஒரு வேர்டை மட்டும் தான் வச்சிருக்காங்க. அது என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா டோன்ட் அப்படின்னு போட்டிருக்கு, கியூட் அப்படின்னு போட்டிருக்கு. அதுல எடுத்துட்டு டூ இட் அப்படின்னா உன்னால முடியும் அப்படின்றது தான் போட்டிருக்கு. இதை நம்ம பின்னாடி வந்து ஒட்ட போறோம். நம்ம இந்த ஆர்ஜிபி லைட்டுக்கு கீழேயும் மேலையும் தான் இதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். அந்த இதை பாத்தீங்கன்னா எப்படி ஒட்டுன்றத நீங்க வந்து பின்னாடி பார்த்துட்டே இருங்க வீடியோல. மக்களை இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா நான் எடுத்த வீடியோல மைக்கு ஆன் பண்ணாமலே நான் இவ்வளவு நேரம் வீடியோ எடுத்திருக்கேன். நான் அந்த கிட்டத்தட்ட 40 நிமிஷம் நான் அந்த ஸ்டிக்கர் ஓட்டும் போது பேசின எந்த ஒரு ஆடியோவுமே ரெக்கார்ட் ஆகல. எனக்கு இந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட் வந்து எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கு, நிறைய இருக்கு. இந்த மாதிரி எனக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்றதே நிறைய. என்ன சொல்றது தெரியல. ஸ்டார்டிங்ல நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் மைக் ஆன் பண்ணிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பாத்தீங்கன்னா அந்த மைக் எனக்கு ஆனே ஆகலை. நான் ரிட்டன் இப்பதான் ஆன் பண்ணியிருக்கேன். இந்த மைக் ஒண்ணுக்கு 2 மைக்கு போட்டு எனக்கு இப்படி பண்ணிடுச்சு. என்ன செய்ய, நம்மளோட வாழ்க்கையில விதி விளையாடுன்றத மாதிரி தான். நான் இவ்வளவு தூரம் எடுத்த கஷ்டப்பட்டு அந்த வாய்ஸ் எதுவுமே எனக்கு ரெக்கார்ட் ஆகல. உண்மைக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு வீடியோக்கு எவ்வளோ வீடியோ குவாலிட்டி முக்கியமோ அதை விட ஆடியோ தான் ரொம்ப முக்கியம். ஒரு வீடியோ பொறுத்தளவுக்கு ஆடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆடியோ வந்து மறுபடியும் நம்ம போய் பேக்கன்ல வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலும் கரெக்டாக மேட்ச் பண்றது ரொம்ப கஷ்டம். அதமா இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே, நான் அதுக்கு ஏதாச்சும் மேட்ச் பண்ணி நான் ஏதாச்சும் பண்ணிக்கிறேன். ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டேன். போலாம் வா. இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது. மக்களை இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வழியா நம்ம வந்து பேக்ரவுண்ட்ல வந்து ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி முடிச்சாச்சு, பெர்ஃபெக்ட்டா ஒட்டியாச்சுன்னு நினைக்கிறேன். என்னோட சைட்ல இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் இப்படி வந்து ஒட்டி பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்குன்றத நீங்களே பாருங்க. ஏன்னா இது ஃபுல்லாமே ஓன் கிரியேட்டிவ் தான். நம்மளோட மைண்ட்ல என்ன தோணுச்சோ அதை மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன். இது பிடிச்சிருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. பிளஸ் வந்து இன்னும் 2 ஸ்டிக்கர் மட்டும் இருக்கு. அது எங்க ஒட்டுறதுன்னு பிளான் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போடும்போது நான் அந்த ஸ்டிக்கரையும் சேர்த்து ஒட்டி விட்டு அதுல ஒரு வீடியோ போட்டுறேன். பிளஸ் வந்து நம்ம சேனல்ல யாராவது புதுசா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இது நல்லா இருக்கா இல்லையான்றத கமெண்ட் பண்ணிட்டு கண்டிப்பா பாருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் லாஸ்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நான் அதுக்கடுத்து வீடியோ அப்லோட் பண்ணல. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அந்த காரணத்தை நான் போக உங்களுக்கு சொல்றேன், ஏன் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இனிமே வந்து நான் வீடியோ கண்டினியூவா கொடுத்துருவேன். வீக்லி 2 வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 நாள் கம்பல்சரி 6 நாள் ஷார்ட்ஸ் போட்டுறேன். அது எந்த வித ஷார்ட்ஸ் எப்படி எந்த இதா வேணா இருக்கலாம். ரீல்ஸா இருக்கலாம், பிளஸ் வந்து ஏதாச்சும் கிரியேட்டிவா ஷார்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் வந்துடும். ஆனா கம்பல்சரி வீக்லி 2 வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். அது எந்த டேட்டுன்னு நான் இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணல. ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். நம்ம சேனல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா டிராவல் ரிலேட்டடான வீடியோ, பைக் ரிலேட்டடான வீடியோ, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா காமெடி, குரூப் ட்ரிப்பு, நீங்க சப்போர்ட் பண்றதை வச்சுதான் நான் இது அதுக்கடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு மன நிறைவா இருக்கும். கம்பல்சரி நான் வீடியோ போடுவேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சப்போர்ட் பண்ண. கடைசியா ஒரு டைலாக் கூட முடிச்சுக்குவோம் மக்களே. ஏன்னா நம்மளுக்கு ஒரு டைலாக் சொல்லிட்டு கடைசியா முடிச்சுக்குவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ தானே போடுவோம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. யாரு கேட்க போறோம் நம்மள? விக்ரம் படத்துல எண்ட்ல வருவாப்ல சூர்யா ரோலெக்ஸ் மாதிரி, அதோட ஒரு டைலாக போட்டு முடிச்சிருவோமா? வாங்க. மறுபடியும் 1 இயருக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறான். வணக்கம் கலே, உங்க பிள்ளையா நினைச்சு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம பேக்ரவுண்ட்ல இன்னைக்கு பார்த்த ஒர்க் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வணக்கம், நன்றி, விடைபெறுகிறேன். உங்களது காவை யூடியூபர் ஜாக்கி. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.